ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? தினமலர் திரை திருவிழா குட் பேட் அக்லி கொண்டாட்டம் பவர்ட் பாய் கேபின் அண்ட் லைன் டேட் சிரப். மக்களை வதைக்கும் சமையல் எரிவாயு விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: பாஜ அரசு அறிவித்துள்ள சமையல் எரிவாயு விலை உயர்வு சாமானிய மக்கள் மீதான நேரடி தாக்குதல். மக்களின் அன்றாட வாழ்வே போராட்டமாக இருக்கிற சூழலில் இந்த விலையேற்றம் மக்களை மேலும் வாட்டி வதைக்கும். சமையல் எரிவாயு மானிய தொகையில் கை வைத்த மத்திய ஆட்சியாளர்கள் மக்களை எளிதில் ஏமாற்றிவிடலாம் என்ற நினைப்பில் உள்ளனர். தேர்தல் நெருங்கும் நேரத்தில் கேஸ் விலையை குறைப்பதையும் தேர்தலுக்கு பின்னர் விலையை ஏற்றுவதையும் வாடிக்கையாக வைத்துள்ள மத்திய ஆட்சியாளர்களுக்கு மக்கள் பாடம் புகட்ட காத்திருக்கிறார்கள். உலகச் சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு சரிந்திருக்கிறது. அதன் பயனை ஒரு சிலர் மட்டுமே அனுபவித்து வருகின்றனர். மத்திய அரசுக்கு தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் மக்கள் மீது கரிசனம் வருமா? மத்திய அரசு இவ்வாறு இருக்க தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றாக சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுப்போம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த திமுக அரசும் 4 ஆண்டுகளை கடந்தும் எதுவும் செய்யவில்லை. தேர்தல் வெற்றிக்காக நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை அளித்து பின்னர் மக்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் ஏமாற்றி வருகிறது. இந்த போக்கை திமுக அரசு எப்போது நிறுத்தும் என்று மக்கள் கேட்கிறார்கள். பொய் வாக்குறுதிகளை அளித்து மக்களை ஏமாற்றி வாட்டி வதைப்பதில் மத்திய பாஜக அரசும் திமுக அரசும் இணைந்த கைகளாகவும் இரட்டை குழல் துப்பாக்கியாகவும் செயல்படுகின்றன. சாமானிய மக்களை பெரிதும் பாதிக்கும் சமையல் எரிவாயு விலையேற்றத்தை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும். இந்த விஷயத்தில் மத்திய அரசு மீது பழி போட்டுவிட்டு தப்பித்து விடலாம் என்ற நினைப்பில் இருக்கும் திமுக அரசு இந்த நேரத்திலாவது மனசாட்சிப்படி எரிவாயு மானிய வாக்குறுதியை உடனே நிறைவேற்ற வேண்டும். இல்லையென்றால் மத்திய மாநில அரசுகள் மீது மக்களின் எதிர்வினை மிக தீவிரமாக இருக்கும். மக்களோடு தமிழக வெற்றிக் கழகம் களத்தில் நிற்கும் என விஜய் தெரிவித்துள்ளார்.